உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சிஸ்டர், நான் ஒன்று சொல்லுவேன், நீங்க தப்பா எடுத்துக்கூடாது சிஸ்டர். இல்ல, எதிர்பாராம என்னென்னமோ நடந்து போச்சு சிஸ்டர். ஆனா இவ்வளவு சீக்கிரம் மாப்பிள்ளைக்கு உண்மை தெரிஞ்சு போய் உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சிஸ்டர். இல்ல சிஸ்டர், ஏறக்குறைய எல்லாமே முடிஞ்சு போச்சு சிஸ்டர். இதுக்கப்புறம் எதுக்காக மாறிய பழி வாங்குறேன்னு மாப்பிள்ளையும் மாறியையும் பகைச்சுக்கணும் சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர், எனக்கு உங்க கோபம் புரியுது சிஸ்டர். ஆனா எல்லாமே முடிஞ்சு போச்சு சிஸ்டர். இதுக்கு மேல இங்கிருந்து கஷ்டப்படுறதுல என்ன சிஸ்டர் பிரயோஜனம் சொல்லுங்க. அதனால பேசாம மாப்பிள்ள சூர்யா கிட்டையும் மாரிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த வீட்டுக்கே போயிடலாம் சிஸ்டர். பாண்டி, அந்த மாரி கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன அவ குடுக்கற பிச்சை சோற வாங்கி சாப்பிட சொல்றியா? இத பாரு, இந்த தாரா உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. எல்லாரும் அந்த மாரி தான் ஜெயிக்க போறான்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? அத நான் பொய்யாக்கி அந்த மாரிய நான் ஜெயிச்சு அவ குழந்தை தேவிய அழிச்சு இந்த தாரா யாருன்னு எல்லாருக்கும் காட்டுறேன். சிஸ்டர், மறுபடியும் நீங்க கோவப்பட்டா கூட பரவாயில்ல சிஸ்டர். சிஸ்டர், இதுக்கு முன்னாடி நீங்க போட்ட சவாலெல்லாம் ஒரு விதத்துல ஓகே தான் சிஸ்டர். ஆனா நிலைமை இப்ப அப்படி இல்ல சிஸ்டர். இதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கு உங்க உண்மையான முகம் தெரியாம இருந்துச்சு சிஸ்டர். இப்பதான் எல்லாமே தெரிஞ்சு போச்சே சிஸ்டர். இதுக்கப்புறம் உங்களால மாரிக்கோ அந்த குழந்தைக்கோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட மாப்பிள்ள சூர்யா பொறுமையா இருக்க மாட்டான் சிஸ்டர். இப்போ உங்களை சும்மா விட்டவன் அப்புறம் உங்களை போலீஸ்ல தான் புடிச்சு கொடுப்பான் சிஸ்டர். பாண்டி, சிஸ்டர் 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 உடுங்க சிஸ்டர். ஒண்ணு பண்ணிடாதீங்க சிஸ்டர். சிஸ்டர், என் மனசுல பட்டதை சொன்ன சிஸ்டர். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த தாரா தோக்க மாட்டா. நான் இதுவரைக்கும் எவ்வளவு தடவை தோத்திருந்தாலும் இனிமே நான் தோக்க மாட்டேன். மாரியையும் அவ குழந்தை தேவியையும் நான் அழிச்சு காட்டுறேன். இந்த தாராவோட ஆட்டத்தை எல்லாரும் இனிமேதான் பார்க்க போறீங்க. அந்த மாரி என்ன வீட்டை விட்டே துரத்திட்டால, பாக்குறேன், நான் அவளான்னு பாக்குறேன். இந்த தாரா யாருன்னு அவளுக்கு நான் காட்டுறேன். அப்பா, தப்பு சண்டா சாமி, நல்லது சொன்னா கேட்க மாட்டேங்குதே. குழந்தை உருவத்துல இருக்கிற தேவி அம்மா உங்களை வதம் பண்ணதான் போறாங்க. இது நடக்கல. எங்க அத்தை பேரு தேவி இல்ல. நேத்து நைட்டு கோவத்துல ரூமுக்குள்ள போனாங்க, என்னாச்சு? சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர், டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்க. இங்க பாருங்க, கோவத்துல நீங்க நைட்டே சாப்பிடல, பசியில இருப்பீங்க. நீங்க பசி தாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். வாங்க, கதவை திறங்க, வந்து சூடாறதுக்குள்ள டிஃபன் சாப்பிடுங்க. வாங்க சிஸ்டர். சிஸ்டர், சிஸ்டருக்கு என் மேல இருந்த கோவம் இன்னும் தீரலன்னு நினைக்கிறேன். சிஸ்டர், நேத்து ஏதோ தெரியாம பேசிட்டேன் சிஸ்டர். என் வாய் தான் சும்மா இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல, என் நாக்குல தான் சனின்னு உங்களுக்கு தெரியுமில்ல சிஸ்டர். ப்ளீஸ் சிஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க. கதவை திறங்க சிஸ்டர். சிஸ்டர், கதவை திறங்க சிஸ்டர். நீங்க பசி தாங்க மாட்டீங்க, நைட்டே கோவத்துல சாப்பிடாம படுத்துட்டீங்கல்ல. என் மேல உள்ள கோவத்துல உங்க வயித்தை நீங்களே காயப்படாதீங்க சிஸ்டர். சிஸ்டர், நான் உங்களுக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன். கதவை திறந்து டிஃபனை சாப்பிட்டுட்டு அப்புறமா நீங்க கதவை சாத்திக்கங்க, என் மேல கோவப்படுங்க. இப்ப நீங்க முதல்ல கதவை திறங்க சிஸ்டர். கதவை திறங்க சிஸ்டர். என்ன சிஸ்டர் இவ்வளவு அமைதியா இருக்காங்க? சிஸ்டர் 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 சிஸ்டர், என்ன படுத்திருக்காங்க? சிஸ்டர், ஐயோ என்ன இப்படி படுத்திருக்காங்க? சிஸ்டர்,
என்னாச்சு சிஸ்டர்? ஏன் இப்படி படுத்திருக்கீங்க? எந்திரிங்க சிஸ்டர். என்ன கண்டுக்காம படுத்திருக்காங்க? சிஸ்டர் எந்திரிங்க, விளையாடாதீங்க. ஐயோ சிஸ்டர், நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எந்திரிங்க சிஸ்டர், கதவு திறங்க சிஸ்டர். சிஸ்டர் சிஸ்டர், ஐயோ எந்திரிக்க மாட்டேங்குது. ஐயோ சிஸ்டர் சிஸ்டர், ஐயோ சிஸ்டர், விஷ பாட்டில். ஐயோ சிஸ்டர், ஐயோ ரத்தமா வருது. நான் என்ன பண்ணுவேன்? ஏன் சிஸ்டர் இப்படி பண்ணீங்க? ஐயோ ஐயோ, ரத்தமா வருது. சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர், நான் இப்ப என்ன பண்ணுவேன்? யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் ஹெல்ப் சிஸ்டர். ஐயோ சிஸ்டர். சார் கண்ணை சார், ஆட்டோ வந்துருச்சா? ஆட்டோ வந்துருச்சா? பிடிங்க. ஆட்டோ ரொம்ப நன்றி. பாத்து போங்க. என்னடா இங்க பண்ணிட்டாங்க? ஆட்டோண்ணா, ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். சரிங்க சார். யாராவது வாங்கல. வாங்க வாங்க வாங்க, இப்படி வாங்க வாங்க. சார். தம்பி, சீக்கிரம் வா. வாங்க, ஒரு கை பிடிங்க. வாங்க, வந்து பிடிங்க. தூக்குங்க. கொஞ்சம் வேகமா போங்க. தள்ளுங்க தம்பி, போங்க. சிஸ்டர், கண்ணை முடிச்சு பாருங்க சிஸ்டர். தம்பி கொஞ்சம் வேகமா இழுப்பா. ஐயோ சிஸ்டர், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது சிஸ்டர், ஒண்ணும் ஆகாது சிஸ்டர், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது சிஸ்டர். நீங்க நல்லபடியா குணமாயிருவீங்க. டாக்டர் டாக்டர், என்ன? என் சிஸ்டரை என்னாச்சு? காப்பாத்துங்க டாக்டர். எப்படியாவது காப்பாத்துங்க. என்னன்னு தெரியல, வாயில இருந்து ரத்தமா வருது. காப்பாத்திருங்க, எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். டாக்டர், என்னாச்சு டாக்டர்? உடனே ஐசியூ ஐயோ, போங்க. சீக்கிரம் போப்பா, போ. சங்கர் பாண்டிச்சதுப்பா, இவர் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றாரு? பொரியுரட்டை, தயவு செஞ்சு போன எடு பொரியுரட்டை. சிஸ்டர் விஷத்தை குடிச்சிட்டாங்க. ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. போனை எடு பொரியுரட்டை. எதையாவது பேசி எப்படியாவது வீட்டுக்குள்ள வரதுக்கு அவர் பிளான் பண்றாரு. போனே அட்டன் பண்ண கூடாது. ஐயோ, கட் பண்றாளே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.